ஹாய் எவ்ரிபடி, குட் மார்னிங் டு ஆல். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாகவே, சிறந்த நாளாகவே, இந்த வாரம் முழுவதும் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நல்லதாகவே நடக்க எங்கள் அம்மா கோட்டமாரி சார்பாக அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். மக்களே, எல்லாருக்கும் எல்லா நல்ல பயன்களும் கிடைக்கும். இந்த வாரம் முழுவதும் அனைவரும் சந்தோஷமாக இருப்பீங்க. ஓகேங்களா? நான் இப்போ ஒரு டாப்பிக்கே எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. பெண்களை பொறுத்தளவுக்கு எதை கண்டு தோல்வியை கண்டு துவண்டு போயிடக்கூடாது, தைரியமாக இருக்கும். நான் எல்லா வீடியோலையுமே நான் சொல்லியிருப்பேன், தோல்வியை கண்டு யாரும் துவண்டு போகாதீங்க. மெயினாக நமக்கு மனசுக்குள்ளே நம்மளால் இந்த வேலையை செய்து முடிக்க முடியும். ஏதோ ஒரு சின்ன விஷயம்னாலோ அதில் நம்ம தோத்துட்டோம்னா, ஐயோ நம்ம தோற்று போயிட்டோமே, இனிமேல் நமக்கு வாழ்க்கையில் என்ன இருக்குது, இனி நம்ம ஜெயிப்போமா அப்படிங்கிற ஒரு எண்ணம், தாழ்வு மனப்பான்மை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் விட வேண்டிய விஷயம். உங்களுக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மை தயவு செய்து விட்டுருங்க. உங்களாலையும் சாதிக்க முடியும். நீங்கள் என்ன எண்றீங்களோ அது உங்களால் திங்கிங்கில் கட்டாயம் நீங்கள் சாதிக்க முடியும். தைரியம், பெண்களை பொறுத்தளவுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் வேணும். ஓகேங்களா? நான் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். அதை தான் நான் உங்கள் எல்லாத்துக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? தைரியமாக இருக்கணும், எதை கண்டும் துவண்டு விடக்கூடாது. தைரியம் தான் நம்மளுடைய மூல சொத்து. ஓகேங்களா? நமக்கு காசு பணம் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு யார்கிட்ட, இப்போ என்கிட்ட இருக்கும், நாளைக்கு பார்த்தா என்கிட்ட இருக்காது. அதுதான் ரியாலிட்டி. அதனால் காசு இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே நம்ம புலம்பக்கூடாது. வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அது இல்லை, இது இல்லை அப்படிங்கிற திங்கிங்கே நம்ம மனசுக்குள்ளே வரக்கூடாது. நம்மள்கிட்டையும் எல்லாமே இருக்குது, நம்மளும் நல்லா இருக்கோம்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே என்ன எண்ணுறோமோ அதுதான் நமக்கு செயலாகவே வருது. நம்மள்கிட்ட இருக்குது இந்த காரியம் இன்றைக்கி வெற்றியாகும், இந்த பிரபஞ்சத்தில் இன்றைக்கி இந்த காரியம் வெற்றியாகும்னு நம்ம நினச்சோம்னா, மனசார நினச்சோம்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகுங்க. அதே மாதிரி நம்ம ஒருத்தருக்கு நெகட்டிவ் தாட்டை நம்ம மனசுக்குள்ளே திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது நமக்கே தான் விடியும் கொண்டு அந்த நெகட்டிவ் தாட் நமக்கே தான் பழிக்கும். ஓகேங்களா? நம்ம மனசார நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓகே, நல்லதே நடக்கும். அப்புறம் ஏமா கருப்பி, தயவு செஞ்சு இந்த யூடியூபர்ஸ் எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு ஹம்பல் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுடைய லைவுகளை போடுங்க. அது ஏங்க உட்காந்துக்கிட்டு மொச்சுன்னு எதையோ திங்கிற கணக்கா எல்லா இந்த கமாண்டர்ஸ்க்கு வீட்லேயும் எல்லாமே இருக்கும் சாப்பிட்றதுக்கு, உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குமா? உங்கள் பேச்சை கேட்குறதுக்கு தான் கமாண்டர்ஸ் வராங்களே ஒழிய நீங்கள் திங்கிற அந்த அசிங்கமான உங்களுடைய செய்கையை பார்க்குறதுக்காக வரல. தயவு செஞ்சு சொல்கிறேன், கருப்பி, தின்னு முடிச்சுட்டு போடுறி. மொச்சுன்னு என்ன பீஸா திங்காதவ, பர்கர் திங்காதவளாடி நீனு, எதுக்கடி அப்படி தின்னு போடுற கருமம்? இதில் வேற அக்கா நான் என்ன கருமம், கேவலமாக இல்லை உனக்கு? சரி உனக்கெல்லாம் அசிங்கம் அதெல்லாம் என்ன இருக்க போகுது? அந்தாங்க திருச்சியில் ஒருத்தி ஆடிக்கிட்டு திரிகிறவர், ஐயோ சாமி, அது மூஞ்சி முகரையெல்லாம். மக்களே, தயவு செஞ்சு அதெல்லாம் ரிப்போர்ட் அடித்து தூக்குங்க. ஆனால் எவ்வளோ ரிப்போர்ட் அடித்தாலும் அவளுக்கெல்லாம் வந்துடுறாளுங்க, அது வேறு விஷயம். சின்ன பசங்களுக்கு எடுக்கிறதுக்குன்னே திரியிறாளுங்க கங்கணம் கட்டிக்கிட்டு. என்னத்தை சொல்ல முடியும் சொல்லுங்கள்? இந்த மாதிரி சனியன்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும்? அதுகளாக பார்த்து திருந்தினாதான். இப்படி சின்ன பசங்களை, ஆம்பளைங்களை கவர்ச்சியை காமிச்சு ஏமாற்றி ஆட்டத்தை பார்த்தீங்களா? அதுக்கு கருப்பியோட ஹைலைட்டு, அம்மா திருச்சிக்காரி பார்த்தாடுறி, கல்டு ஏதாவது உளுந்து தொலைஞ்சிட போகுது, இவ்வளோ ஆபாசத்தை கக்கி வைக்கிறேன். நீ எல்லாம் பொம்பளையா? பொம்பளை இனத்தவே கேவலப்படுத்துகிறேன் குடுமி, மூஞ்சியும் மொகரக்கட்டையும் அப்படி இருக்குதுடி. சி, எல்லாம் ஒரு பொம்பளை. திருந்தவே மாட்டியா? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியான்னு நான் கேட்குறேன். எச்சக்கலை புறம்போக்கு மொகரக்கட்டைய பாரு, மொகரக்கட்டைய வந்துட்டா. மச்சான்ஸ் சின்ன பசங்களை பூரா கெடுக்கிறதுக்குன்னே. உனக்கெல்லாம் மனசாட்சின்னு இருந்துச்சுன்னா கொஞ்சமாவது ஆடுறது என்கிட்ட எசக்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு இருக்குடி திருச்சிக்காரி, கலண்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு காலு கை சுளுக்கி திரும்பலை. அந்த சமயபுரத்தை கேட்பாடி, நீ பண்ணுற அக்குருமத்துக்கெலாம் சமயபுரத்தை உனக்கு கூலி கொடுப்பா, வேணா பாரு. அதே மாதிரி கருப்பி, தயவு செஞ்சு இந்த வலைதளத்தில் உட்காந்து திங்காத, கேவலமாக இருக்குது. மூச்சுன்னு இரிட்டேட்டாக இல்லை பார்க்குறவங்களுக்கு. அதையும் ரசிக்கிறாளுங்க உட்காந்துட்டு, யக்கா நீ சாப்பிட்றது அழுகுக்கா, யக்கா நீங்கள் சாப்பிட்றது அழுகுக்கான்னு கருமம். அப்புறம் அந்த ஓடுகாலி, அம்மா போஸ்ட்டுக்கு பிறந்த ஓடுகாலி,
போஸ்ட்டில் போடுறப்ப வார்த்தைகளை நிதானமாக போட்டு தொலைங்கடி. கண்டென்ட் போடுறீங்க சரி, உங்களுக்குள்ளே நீங்கள் அடிச்சுக்குங்க, என்ன மயிரை பிடிச்சிங்க, என்ன வேணாலும் பண்ணிட்டு போகடி. எதுக்கடி போஸ்ட்டில் அவ்வளோ கேவலமாக போட்டு வைக்கிறீங்க? ஓ கர்ம, திருந்தி தொலைங்கடி. எத்தனை வருஷம் தாண்டி உங்கள் டைலாக்கு கேட்டு கேட்டு எங்களுக்கு காதே புளிச்சு போகுது கர்மம். மானம் கெட்டவங்களா மாறி தொலைங்கடி மூதேவிகளா. நானும் கண்டென்ட் போடக்கூடாது, உங்களை பற்றியெல்லாம் பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் பேசாமல் இருக்க முடியல நீங்கள் அக்கிரமம் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு. எத்தனை நாளைக்கு தான் அமைதியாக நானும் இருக்கிறது? திருந்தி தொலைங்கடி மூதேவிகளா. தயவு செஞ்சு சொல்கிறேன், யூடியூபர்ஸ் எல்லாத்துக்குமே தான் சொல்கிறேன், லைவில் உட்காந்து சாப்பிட்றது தயவு செஞ்சு அந்த கன்றாதியான செயல்களை யாராக இருந்தாலும் சொல்கிறேன், கருப்பையும் மட்டும் சொல்லலை, எல்லாத்தையும் தான் நான் சொல்கிறேன். லைவில் உட்காந்துட்டு சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயத்தை தயவு செஞ்சு தவறுங்க. கேவலமாக கன்றாவதியாக வாந்தி வருது பார்க்குறப்ப. பை மக்களே, நன்றி வணக்கம். நல்லா இருப்போம், எல்லோரும் ஹாப்பியாக இருப்போம். இந்த வாரம் எல்லாருக்குமே நல்ல ஒரு வாரமாக அமையும். வாழ்க வளமுடன். நன்றி வணக்கம்.